அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை வாக்கியம், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயப்பாட்டு வினை வாக்கியம். இந்த செய்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் ரெண்டுமே நம்ம தமிழ் இலக்கணத்துலேயும் படிச்சிருப்போம். செய்வினை வாக்கியம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு வாக்கியம் ஆக்டிவாக இருக்கும். எப்படி ஆக்டிவாக இருக்கும்? அந்த செயலை செஞ்சவங்க அந்த வாக்கியத்தில் இருப்பாங்க. செய்யப்பட்ட செயலை விட அந்த செயல் செய்தவருக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் கடிதம் எழுதினேன். கடிதம் யார் எழுதினா? நான் தான் எழுதினேன். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். டூயர் யார் அப்படின்றது தெரியும். செயலை செய்தவர் யார் அப்படின்றது இதில் கிளியராக தெரியும். செயலை செய்தவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு அவர் சப்ஜெக்டாக இருப்பாங்க. அது செய்வினை வாக்கியம். நான் கடிதம் எழுதினேன். கடிதம் அதாவது செயல் எழுதப்பட்ட செயல் தான். என்ன எழுதினாங்க? கடிதம். யார் எழுதினாங்க? நான். அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் முக்கியத்துவம் தரப்பட்டு இருந்தால் அது செய்வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை வாக்கியம் அதாவது யார் செஞ்சா அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன செஞ்சாங்க அப்படின்றதான் முக்கியம். செயலுக்கு முக்கியத்துவம் தரப்படும். அதாவது எழுதப்பட்டது அதுதான் முக்கியமான செயல். கடிதம் எழுதப்பட்டது, முடிஞ்சு போச்சு. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னும் பொழுது என்னால் எழுதப்பட்டது. இங்கே இந்த என்னால் அப்படின்ற டூயருக்கு முக்கியத்துவம் கிடையாது. கடிதம் என்னால் எழுதப்பட்டது, எழுதப்பட்ட செயலுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் தரப்பட்டு கொடுத்துருப்பாங்க. அது செயப்பாட்டு வினை வாக்கியம். ஸோ இதான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் பாட்டு பாடினேன், அது ஆக்டிவ் வாய்ஸ். தன்வினை தானே செஞ்சுக்கிறோம் இல்லையா, அது செய்வினை தன்வினை. பாட்டு என்னால் பாடப்பட்டது, அது பிறவினை, அதாவது செயப்பாட்டு வினை வாக்கியம். பாடியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க, பாட்டு பாடப்பட்டது யாரால் அப்படின்னும் பொழுது தான் என்னால், அவளால், அவர்களால் அப்படின்னு வரும். நான் படம் பார்த்தேன் அப்படின்றது செய்வினை வாக்கியம். படம் என்னால் பார்க்கப்பட்டது அப்படின்றது பிறவினை வாக்கியம். ஸோ இந்த 2-3 எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான கிராமர் பார்ட்டாகவே நமக்கு ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றதே ஈக்குவல் டு மேக்ஸ் தான். மேக்ஸில் எப்படி ஸ்டெப் மார்க் எடுக்கிறோமோ அதே மாதிரி கிராமட்டிக்கல்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது மிஸ்டேக்கே இல்லாமல் சூப்பராக செய்யலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு அந்த நாலேஜ் கிளியர் கட்டாக தெரியும். இதை இன்னும் சில எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவாக புரியும். இதை நம்ம தமிழ்லையே நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் பாடம் எழுதினேன், நான் வீட்டு பாடம் எழுதினேன் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது செய்வினை வாக்கியம். எழுதுகிற செயலை நான் தான் செஞ்சேன். ஸோ அந்த செயலோட டூயர் யார், செய்பவர் யாருன்றது அங்கே வெளிப்படையாக தெரியுது. நான் வீட்டு பாடம் எழுதினேன், ஆக்டிவ் வாய்ஸ். அதையே பேசிவ் வாய்ஸாக மாற்றினோம்னா வீட்டு பாடம் என்னால் எழுதப்பட்டது. இங்கே வினையை செஞ்சவருக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? வீட்டு பாடம். அது ரெண்டுத்துக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுது. அதாவது முன்னாடி இருந்த வாக்கியத்தில் இருந்த ஆப்ஜெக்ட் அதுக்கும் வினைக்கும் தான் முக்கியத்துவம் தரப்படுது. வீட்டு பாடம் எழுதப்பட்டது. யார் எழுதுனா, எங்கே எழுதுனா, அதெல்லாம் அடுத்து தான், செகண்டரி தான். என்னால் எழுதப்பட்டது அது அங்கே டூயருக்கு முக்கியத்துவம் இல்லை. ஸோ அது பேசிவ் வாய்ஸில் வரும். அதே மாதிரி நீங்களே இந்த டைமில் சிலது சொல்லி பார்க்கலாம். நான் பொருட்கள் வாங்கினேன், செய்வினை வாக்கியம். பொருட்கள் என்னால் வாங்கப்பட்டது. நான் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணாத இன்னும் கூட அவன் பாடல் கேட்டான், அது ஆக்டிவ் வாய்ஸ். பாடல் அவனால் கேட்கப்பட்டது, அது பேசிவ் வாய்ஸ். ராமு பூக்கள் பறித்தான், அது ஆக்டிவ் வாய்ஸ். பூக்கள் ராமுவால் பறிக்கப்பட்டது, அது பேசிவ் வாய்ஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எப்படி தான் இந்த ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு எப்படி மாற்றுறது, என்னதான் அதில் ஸ்டெப் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தில் இருப்போம். ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க.
அந்த சென்டென்ஸை பார்த்ததும் அதில் எது சப்ஜெக்டு, எஸ்னா சப்ஜெக்ட், எது வெர்பு, வீனா வெர்பு, எது ஆப்ஜெக்ட், ஓனா ஆப்ஜெக்ட். அதனால தான் SVO அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு வாக்கியத்தை பார்த்ததும் எது சப்ஜெக்ட், எது வெர்ப், எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சரிதானா? கண்டுபிடிச்ச பிறகு அவங்களே கொடுத்துருப்பாங்க சேஞ்ச் இன்டூ பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் எது சப்ஜெக்ட், எது வெர்ப், எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது என்ன செய்கிறோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றணும். இது இரண்டாவது படிநிலை. அடுத்தது புதிய ஆப்ஜெக்ட், அதாவது இங்கே சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும் இல்லையா, அதான் புதிய ஆப்ஜெக்ட். அந்த புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடணும். என்ன போடணும், பை, அந்த வேர்டை வந்து போடணும். 3 ஸ்டெப்ஸ். அடுத்தது வெர்ப் மாற்றம் செய். வெர்பை எப்படி மாற்றுறது, அதுக்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ஃபார்முலா டேப்லர் காலம் இருக்குது. வெர்பு மாற்றம் செஞ்சிடறோம். அடுத்தது ப்ரொனவுன் மாற்றம் செய். நாம் பார்க்குற சென்டென்ஸில் ப்ரொனவுன் இருந்ததுன்னா அந்த ப்ரொனவுனை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், மாற்றம் செய்யணும். அடுத்தது மீதமுள்ள அனைத்தையும் கடைசியில் என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். ஸோ இந்த 6 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்கோர் பண்ணுறதோட மட்டும் இல்லை, நம்ம அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகட்டும் நிறைய இடத்துல பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் பேப்பரில் வர நியூஸஸ் எல்லாமே நிறைய பேசிவ் வாய்ஸஸில் தான் இருக்கும். வெனவர் நம்ம அதை படிக்கும்பொழுது நமக்கு அந்த நியூஸ் வந்து கிளியர் கட்டாக புரியும். நாம் பேசும்போதும் பேசிவ் வாய்ஸஸில் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு வந்து ஓவராலாகவே ஒரு கம்ப்ளீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ SVO கண்டுபிடி, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடி, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் மாற்று, புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடு, வெர்பு மாற்றம் செய், ப்ரோனவுன் மாற்றம் செய், மீதமுள்ள அனைத்தையும் கடைசியில் எழுது. இதான் வந்து ஃபார்முலா. சரிதானே? இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். இப்படிலாம் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு உங்களில் சிலர் நினைக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்பொழுது வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் நம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இஃப் இட் இஸ் எக்ஸாமில் நம்ம எழுதும்போது நம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். அதர் தென் எக்ஸாம் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆரம்பிப்போம். என்ன ஒர்க் அவுட்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கிராமரே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒன்று ஒன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் எ லெட்டர். இதுதான் வந்து அந்த சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நாம் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை கடைசியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க, சேஞ்ச் த வாய்ஸ், சேஞ்ச் இன்டூ பேசிவ்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். சேஞ்ச் இன்டூ பேசிவ் வாய்ஸ்ன்றது கொஷின். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் வாய்ஸ் தான். சரி, ஒரு சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆஸ் பர் த ஃபார்முலா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடி. ஸோ இதில் எது சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், வெர்ப் அப்படின்றது ரைட் அப்படின்றது வெர்ப், a letter அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வெர்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து டே பை டே வெர்பெல்லாம் எது அந்த கலெக்ஷன்ஸ் படிக்கணும், அதோட மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட்னா எது வரும், நவுன்ஸ் வரும். நவுன்ஸ் எல்லாமே சப்ஜெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நவுன்ஸ்னால் என்ன, ஸோ அதில் நவுன் மட்டும் சப்ஜெக்டாக வராது, ப்ரொனவுனும் சப்ஜெக்டாக வரும். அப்போ என்னென்னலாம் ப்ரொனவுன்ஸ் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு நாம் வந்து கிராஜுவலாக டெய்லியுமே ப்ராக்டிஸ் இருக்கும்பொழுது நமக்கு பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ஐன்றது சப்ஜெக்ட்டு, ரைட்ன்றது வெர்பு, ஏ லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றிடலாமா? இப்போ சப்ஜெக்ட் வந்து இது என்னது ஐ, அதை வந்து கொண்டாந்து இங்கே போட்டுக்கிறோம், ஆப்ஜெக்ட் பிளேஸில் போட்டுக்கிறோம். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுறோம். ஏ லெட்டர் ஃபஸ்ட்டில் வரும்போது கேபிட்டல் லெட்டராக மாறும், ஏ லெட்டர் மாற்றியாச்சா? புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடு. இப்போ இதில் புதுசாக நமக்கு எது ஆப்ஜெக்ட்டு, ஐ தான் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு முன்னாடி என்ன போட்டுரும், பை போட்டுரும். வெர்பு மாற்றம் செய், இங்கே தான் நம்ம வரும். இப்போ வெர்பு என்ன இருக்குது,
ரைட். இதை நம்ம டச் பண்ணவே இல்லை இல்லையா? இதை எங்கே போட்டோம், இதை எங்கே போட்டோம், பை போட்டோம். ஆனால் வெர்பை நம்ம டச் பண்ணவே இல்லை. வெர்பு மாற்றம் செய்யன்னு சொல்கிறாங்களே, என்ன மாற்றணும் அப்படின்னும் பொழுது இதுக்கு தனியாக நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்து அந்த டென்ஸோட பி ஃபார்ம் வெர்பை ஆட் பண்ணி வெர்பின் தேர்ட் ஃபார்மை போடணும். சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பமாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து அந்த வெர்பு மாற்றம். இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்க்குள்ளது, இதெல்லாம் பேசிவ் வாய்ஸ்க்குள்ளது. ஆக்டிவ் வாய்ஸ் வந்து வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா பேசிவ் வாய்ஸ் வந்து இந்த மாதிரி மாறும். ஆமஸார் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். ஆக்டிவ் வாய்ஸ் வெர்பின் செகண்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் இந்த மாதிரி மாறும். இதோட யூஸ் பண்ணுற மெத்தட் எந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கும்பொழுது ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு கிளியர் ஆகும். இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் அப்படின்றது வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதுலேயும் பார்க்கலாம். ரைட் அப்படின்றது வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். ஸோ ரைட்ன்ற வெர்போட 4 ஃபார்ம்ஸ் இதுதான். சரிதானுங்களா? ஸோ ரைட்ன்றது வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்மாக மாறும். ஆம் வருமா, ஈஸ் வருமா, ஆர் வருமா அப்படின்றத இந்த சப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணுது. ஏ லெட்டர் அப்படின்றது சிங்குலர். அப்போ இஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சா? இது 3ல் 1 போட்டாச்சு. ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். இங்கே வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதோட தேர்ட் ஃபார்ம். வெர்பின் தேர்ட் ஃபார்ம் என்ன? ரிட்டன். இஸ் ரிட்டன். ஸோ வெர்பு மாற்றம் செஞ்சாச்சு. வெர்பு மாற்றம் செஞ்சாச்சு. அடுத்தது ப்ரொனவுன் மாற்றம் செய். இங்கே இருக்குது ப்ரொனவுன். இந்த புது சென்டென்ஸில் ஐன்றது ப்ரொனவுன். ஐன்றது ப்ரொனவுன். அதை ஏன் மாற்றணும்? ஜென்ரலாக ஐன்றது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஃபஸ்ட்டில் தான் வரும். ஐனாலே நான். நான்ன்றது ஃபஸ்ட்டில் வரும், ஒரு வாக்கியத்தோட முதலில் வரும். இதை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஐ. ஒரு கடிதம் எழுதப்பட்டது நான், அப்படி வருமா? வராது. என்னால். ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது. அப்போ என்னால் என்னும் பொழுது இந்த ஐ வந்து மாறும். ஃபஸ்ட்டில் வரும்போது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக இருக்கிறது, லாஸ்ட்டில் வரும்போது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும். அப்போ ப்ரொனவுனை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அப்போ ஐ என்னவா மாறும்? அங்கே ஒரு டவுட் வருது. அதுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. இது எல்லாமே இப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்கிலீஷ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டில் ஐ இருந்ததுன்னா பேசிவ் வாய்ஸில் மீ அப்படின்னு மாறும். இது எல்லாமே நாம் வந்து ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். சரிதானே? இப்போ ஐன்றது என்னவா மாறும்? மீ. ஸோ இந்த ஐயை எடுத்துகிட்டு நம்ம என்ன போடுறோம்? மீ போடுறோம். சரிதானா? கடைசியாக என்ன இருக்குது? மீதமுள்ள அனைத்தையும் கடைசியில் எழுது. நமக்கு இனிமேல் மீதி எதுவுமே இல்லை, முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு நாம் அப்படியே அந்த ஃபார்முலாவை சொல்லலாம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடி. சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் எழுது. புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடு. வெர்ப் மாற்றம் செய். ப்ரொனவுன் மாற்றம் செய். மீதமுள்ள அனைத்தையும் கடைசியில் எழுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பேசி வாய்ஸாக மாற்றியாச்சு. எப்படி? எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஸோ இது வந்து கரெக்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லெசன் பண்ணும்பொழுது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த 6 ஃபார்முலா படிக்கும்பொழுது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். வெர்பு மாற்றம் ப்ரொனவுன் மாற்றம்னு வரும்பொழுது தடுமாற்றமாக இருந்திருக்கும். அது போக போக சரியாயிடும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரீட்டா இஸ் சிங்கிங் எ சாங். ரீட்டா ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஃபர்ஸ்ட் இதை பார்த்ததுமே சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரீட்டா அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் சிங்கிங் அப்படின்றது வெர்ப், a சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட். வெர்பை சரியாக டிஃபைன் பண்ணி தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்பின் அமைப்பு நமக்கு தெரியணும். வெர்பின் அமைப்பு நமக்கு எப்படி தெரியும்னா டென்சஸ் தெரியும் பொழுது தான் நமக்கு தெரியும். டென்சஸ் என்னென்னா மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. மெயின் டென்சஸ் 3,
சப்டென்சஸ் எல்லாம் சேர்த்து 12 இருக்குது. அதாவது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்சஸ்க்கும் வெர்போட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் படிச்சிருந்தா மட்டும்தான் எதுதான் வெர்பு அப்படின்றத கரெக்டாக டிஃபைன் பண்ணி கிளியர் கட்டாக நம்ம மார்க் பண்ண முடியும். இஸ் சிங்கிங் அப்படின்றது வெர்பு, இஸ் வந்திருக்கிறதால இது ப்ரெசன்ட், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கிறதால ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எஸ்விஓ கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்ற போகிறோம். ரீட்டா as song. ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுச்சு, சப்ஜெக்ட் இங்கே வந்துடுச்சு. அடுத்தது புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போட்டாச்சு. அடுத்தது வெர்பு மாற்றம் செய். இப்போ இஸ் சிங்கிங் அப்படின்னு இருக்குது இந்த வெர்பு, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு V1 V2 குழப்பம் வரக்கூடாதுன்னு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு வெர்போட மெயின் ஃபார்ம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து V1, பாஸ்ட் வந்து V2, பார்ட்டிசிபிள் வந்து V3, பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் வந்து V4. இதை அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இருக்கிறது ஈஸ் சிங்கிங்னு இருக்குது. அது என்னது? ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம்னா வெர்பின் 4th ஃபார்ம் இங்கே இருக்குது. ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்பின் 4th ஃபார்ம். இந்த வடிவமைப்பில் நமக்கு வெர்பு இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றணும்? ஆம் இஸ் ஆர் இது 3ல் எது வேணாலும் வரும் அக்கார்டிங் டு தட் சப்ஜெக்ட், நியூ சப்ஜெக்டை பொறுத்து, ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பின் 3rd ஃபார்ம். இப்படி தான் வந்து அந்த வெர்பு வந்து மாறும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா புது சப்ஜெக்ட் ஏ சாங், அது சிங்குலர் தான். அப்போ இஸ் வரும், ஆம் வராது, ஆர் வராது, இஸ் தான் வரும். ஏன் இஸ் வரும் அப்படின்னா ஏ சாங்ன்றது சிங்குலர், அதனால் இஸ் வரும். அடுத்தது இது 3ல் 1 போட்டாச்சு. பீயிங் வரும், பீயிங் போட்டாச்சு. அடுத்தது வெர்பின் 3rd ஃபார்ம். என்ன வெர்பு? சிங்கிங் தான் வெர்பு. இதோட 4th ஃபார்ம் வந்து நமக்கு தெரியணும். சிங், சங், சங், சிங்கிங். நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கூட சிலர் நினைக்கலாம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இங்கிலீஷ். இது எல்லாமே வெர்பின் 4 ஃபார்ம்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸில் நிறைய இது போட்டிருக்கோம். சிங், சங், சங், சிங்கிங். ஸோ இதில் எது வெர்பின் 3rd ஃபார்ம்னா சங். அது வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? வந்துடும். வெர்பு மாற்றம் செஞ்சாச்சா? அடுத்தது ப்ரொனவுன் மாற்றம். இங்கே ப்ரொனவுனே இல்லை, நவுன் தான் இருக்குது. 3rd person நவுன். இதுவும் நவுன் தான். இங்கே ப்ரொனவுன் இல்லை, அதனால் ப்ரொனவுன் மாற்ற வேண்டாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் கடைசியில் எழுதணும்னா மீதி இங்கே எதுவுமே இல்லை. சென்டென்ஸ் வந்து பெரிய சென்டென்ஸே கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை அப்படியே இப்போ ரீரைட் பண்ணுறோம். A song is being sung by Rita. இதான் வந்து இந்த ரீரைட் பண்ணப்பட்ட பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஒரு பாடல் பாடப்பட்டது ரீட்டாவால். இதான் வந்து இந்த பேசிவ் வாய்ஸ் வாக்கிய அமைப்பு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குது. சரிதானா? ஸோ இதை நம்ம சரியாக செய்யறதுக்கு நமக்கு வெர்பு மாற்றத்தோட டாப்லர் காலம் வந்து முக்கியம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இது வந்து ப்ரொனவுன் மாற்றம். ப்ரொனவுன் மாற்றம் எப்படின்னு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் ஐ இருந்தால் பேசிவில் மீயாக மாறும். இங்கே வந்து வி இருந்தால் பேசிவில் அஸ், ஹீ இருந்தால் ஹிம், ஷீ இருந்தால் ஹெர், தே இருந்தால் தெம், யூ இருந்தால் யூ அப்படி தான் வரும், இட் இருந்தாலும் இட் அப்படி தான் வரும். ஸோ இது வந்து ப்ரொனவுன் மாற்றம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெர்பு மாற்றம். வெர்பில் பார்த்தோன்னா வேர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் இருந்துச்சு, சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்பின் 3rd ஃபார்ம் வரும். வெர்பின் செகண்ட் ஃபார்ம் மட்டும் இருந்துச்சுன்னா வாஸ் வேர் வெர்பின் 3rd ஃபார்ம் வரும். இங்கே என்ன ஆம் இஸ் ஆர் இருக்கே, 3மே போடணுமா அப்படின்ற குழப்பம் வரக்கூடாது. சப்ஜெக்ட் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஆம் வருமா, ஈஸ் வருமா, ஆர் வருமான்னு டிஃபைன் பண்ணி அதை போடணும். அதே மாதிரி வாஸ் வேர் ரெண்டுமே போடக்கூடாது. சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும். இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸு. அதே மாதிரி இது ஃப்யூச்சர் டென்ஸ். ஷல் அல்லது வில் ப்ளஸ் வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃப்யூச்சர் டென்ஸு. அது எப்படி மாறும்னா ஷல் அல்லது வில் ஐயும் வியும் வந்தால் மட்டும் ஷல் வரும், இது எல்லாமே வில் தான் வரும். ஏதாவது ஒன்று போட்டுட்டு ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்பின் 3rd ஃபார்ம். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து இப்படி மாறும் பேசிவ் வாய்ஸில். அடுத்தது
ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஆமசார் ப்ளஸ் வெர்பின் ஃபோர்த் ஃபார்மாக இருக்கும். எது வருமோ ஆக்சிலரி வெர்பு எது கரெக்டாக வருமோ அதை போட்டுட்டு பீயிங் போட்டு வெர்பின் தேர்ட் ஃபார்ம் போடுறோம். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ். இது அப்படியே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேஞ்ச் பண்ணி. இதில் என்ன நமக்கு ஒரு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு பேசி வாய்ஸ் கிடையாது. ஃப்யூச்சர் கண்டினியூஸாக பேசி வாய்ஸாக மாற்ற முடியாது. அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது 3 சென்டென்ஸ்லையுமே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேசி வாய்ஸ் கிடையாது. அதை பேசி வாய்ஸில் மாற்ற முடியாது. இது ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் இப்போ வந்து நம்ம ஒன்று செஞ்சு காமிக்கிறேன், ஒன்று நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் ஒன்று செய்யலாம். கமல் கிக்டு த பால். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. என்ன வாய்ஸ்ன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? பை இருந்தால் பேசிவ் வாய்ஸ், பை இல்லைன்னா ஆக்டிவ் வாய்ஸ், அவ்வளோதான். படித்து மீனிங் புரிஞ்சுக்க தெரிஞ்சாலே ஆக்டிவாக பேசிவான்னு கண்டுபிடிக்கலாம். முடியாத பட்சத்தில் பை இல்லையா அது ஆக்டிவ் வாய்ஸ், பை இருக்கா அது பேசிவ் வாய்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடி. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் எழுது. கமல் த பால். புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடு, போட்டாச்சு. வெர்பு மாற்றம் செய். கிக்டு அப்படின்றது வெர்பின் செகண்ட் ஃபார்ம். வெர்பின் செகண்ட் ஃபார்ம் எப்படி மாறுது? வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்மாக மாறுது. இங்கே வாஸ் வருமா வேர் வருமா? த பால்ன்றது சிங்குலர், அப்போ வாஸ் தான் வரும். இதோட தேர்டு ஃபார்மு கிக்டு தான். ப்ரொனவுன் மாற்றம் செய். இங்கே ப்ரொனவுன் நமக்கு இல்லை. அப்போ எது எது ப்ரொனவுன் தெரிஞ்சால் தான் நமக்கு ப்ரொனவுன் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இங்கே ப்ரொனவுன் இல்லை. மீதி இருக்கிற எல்லாத்தையும் கடைசியாக எழுதணும். மீதி எதுவுமே இல்லை. சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் த பால் வாஸ் கிக்டு பை கமல். இதான் வந்து ரீரைட் பண்ணப்பட்ட பேசிவ் வாய்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். மோகன் watches a film. இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதை எப்படி மாற்றலாம், அதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும். சின்ன சின்ன மெத்தட் சொல்கிறேன். இங்கே ஏன் வாட்சஸ் வந்திருக்கு? இது ப்ளூரலா? வாட்ச் அப்படின்ற சிங்குலரோட ப்ளூரல் வாட்சஸா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வாட்சஸ் அப்படின்னா மோகன் என்றவர் தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது இந்த வெர்போட எஸ் சேர்ந்து வரணும். இந்த வாட்ச் கூட எஸ் சேராது, இஎஸ் சேர்ந்து வரும். வாட்சஸ் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும்பொழுது வெர்பில் எஸ் சேரும். இங்கே சிஹெச் கூட எஸ் சேராது, அதனால் இஎஸ் சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. வெர்பை நோட் பண்ணுற டைப் இது தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் வெர்பு இந்த மாதிரி தான் வரும். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் இது அப்படின்னு இங்கே ஒரு கொஷின் வரும். தேர்ட் பர்சன் அப்படின்னா படற்கை. தமிழில் நம்ம என்ன படிச்சிருப்போம்? தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த படற்கை தான் தேர்ட் பர்சன். அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, மூணாவது ஆள், மூணாவது மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மோகன்ன்றது நானோ நீங்களோ கிடையாது, வேற யாரோ, அவங்க தான் தேர்ட் பர்சன். அந்த மாதிரி மூணாவது ஆளை குறிப்பிடும் பொழுது வெர்புக்குள்ள எஸ் வரும், அப்படி இல்லைனா இஎஸ் வரும். ஸோ இது வந்து வெர்பு. மோகன்ன்றது சப்ஜெக்ட், a film அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ ஆஸ் பேர் த ரூல் வந்து நாம் இதை ட்ரை பண்ணணும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம்.